ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்து முடிஞ்ச எஸ்ஜிடி எக்ஸாமோட ரிசல்ட்டு ஆன்சர் கீக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க ஆன்சர் கீ 1 மந்த் ஆகிட்டு இன்னும் வெளியிடலை. ஆன்சர் கீக்கு எவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட்டுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க எப்போ வெளியிடுவாங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் டிஆர்பியில் ஏன் காலவரைகளை நிர்ணயம் செய்யவில்லை. அதாவது இப்போ ரிசல்ட் வெளியிடுறாங்க, ஏன் ரிசல்ட் வெளியிடுறதுல வந்து இத்தனை நாளுக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படிங்கிறத வந்து ஏன் டிஆர்பியில் வந்து கால நிர்ணயம் பண்ணல அப்படிங்கிறது புரியல. இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து தேர்வர்களுக்கு மிகவும் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. ஏன்டா படிக்கிறதுக்கு ஒரு வருஷம், திருப்பி அவங்க ரிசல்ட் வெளியிட்டு வேலை போடுறதுக்கு ஒரு வருஷம், 2 வருஷம் 3 வருஷம்னு இப்போ தேர்வுகள் தங்களுடைய வாழ்நாளை வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியே 1 வருஷம் 2 வருஷம் லாஸ் பண்ணுறாங்க. இது வந்து மிகுந்த மன உளைச்சலை வந்து தேர்வுகள் மத்தியில் ஏற்படுத்தும். இது டிஆர்பி எக்ஸாம்னு இல்லை, எல்லா தேர்வுக்குமே தேர்வு முடிவுகளை வெளியிடுறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களை வந்து டிஆர்பியானது நிர்ணயம் பண்ணணும். அதாவது இத்தனை லட்சம் 1 லட்சம் தேர்வர்கள் எழுதியிருக்காங்கன்னா இத்தனை நாளில் வெளியிடுவோம், இத்தனை 2 லட்சம் தேர்வர்கள் எழுதினாங்கன்னா இத்தனை நாட்கள் அப்படின்னு எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நாட்களின் எண்ணிக்கையை ஸ்பெசிஃபிக் பண்ணி இத்தனை நாளுக்குள்ளே முடிவுகள் வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு சார்ட்டு மாதிரியே கொடுக்கணும். ஏன்னா இது காலவரையறை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து எப்போ தேர்வு முடிவுகளை வெளியிடுவாங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்து காலத்தையும் நேரத்தையும் தேர்வுகள் வந்து வீணாக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முறையான வரையறைகளை வந்து டிஆர்பியில் வந்து அரசாங்கம் வந்து மேற்கொள்ளணும். ஏன்னா டிஆர்பி வந்து தற்போது என்ன ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, எப்போ அதுக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவங்க வந்து எல்லா விதையிலையும் அது வரையறையை பண்ணி அவங்களுக்கான வேலைகளை வந்து அவங்க வந்து கொடுக்கணும். ஏன்டா இது வந்து 20 லட்சம் பேர் இப்போ வந்து டிஎன்பிசி எழுதுகிறாங்க. 20 லட்சம் பேரோட ரிசல்ட்டு வந்து 20 லட்சம் பேரோட எதிர்பார்ப்பு. அப்போ அதுக்கான வரையறைகளை வந்து அரசாங்கம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸான டிஆர்பி இந்த மாதிரி டிஎன்பிசி இந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க வந்து கால வரையறைகளை பண்ணணும். ரிசல்ட் வெளியிடுறதுக்கு இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுக்கணும். இவ்வளோ தேர்வுகள் வரை எழுதினாங்கன்னா இத்தனை நாட்கள், இதுக்கும் மேலே போணுச்சுன்னா லட்சக்கணக்கில், இவ்வளோ லட்சத்துக்கு மேலே எழுதினாங்கன்னா இவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறத அவங்க ஃபிக்சேஷன் பண்ண மாட்டேங்காங்க. அவங்க வந்து இப்படி கொடுத்தா தான் தேர்வர்களுக்கும் ஒரு உறுதித்தன்மையில் அதுக்கான படிச்சுட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எண்ணோட்டம் வரும். அப்படி இல்லைன்னா இவங்க வந்து மிகுந்த மன உளைச்சலை மறுபடியும் தேர்வர்கள் மத்தியில் உருவாக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து டிஆர்பிக்கு தகுந்த நெறிமுறைகளை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தணும். அப்படின்னா தான் இது வந்து தேர்வுகளோட மன கஷ்டங்கள் எல்லாமே வந்து மன உளைச்சல், தேர்வுக்கு காத்து குடிக்கக்கூடிய இது எல்லாமே நீங்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க டிஆர்பியாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். 2022 பாஸ் ஆன குரூப் 4 பாஸ் ஆனவங்கள கூட பாருங்கள், 24 தான் வேலைக்கு போயிருக்காங்க. 2 இயர்ஸுங்கிறது அவங்க படிக்கிறதுக்கு 2 வருஷம், திருப்பி வேலைக்கு போகிறதுக்கு 2 வருஷம், 4 வருஷங்கிறது அவங்க வாழ்நாளில் ரொம்ப அதிகமான நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு வரையறையை வந்து அரசாங்கம் கொண்டு வந்தால் வரக்கூடிய தலைமுறை மக்களாவது அதை வந்து சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்து சிஎம் செல்லுக்கு தொடர்பு கொண்டு 1100க்கு தொடர்பு கொண்டு தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிடணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மேற்கொண்டு நீங்கள் வந்து இப்போ பணியிடங்கள் அதிகரிக்கிறதா இருந்தாலும் அது பற்றிய கோரிக்கைகளும் வெளியிடுங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், டிஆர்பி சிஎம் செல்லுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம் இந்த வீடியோவில். அதாவது டிஆர்பி வந்து கால வரையறை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ரிசல்ட் வெளியிடுறதா இருந்தாலும் சரி, ஆன்சருக்கு இந்த மாதிரி எதில் என்ன ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் கால வரையறை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேர்வர்களுக்கும் அது கொஞ்சம் உபயோகரமாக இருக்கும். இப்போது அவங்க வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு பல வருடங்களை வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாருமே வந்து சிஎம் செல்லுக்கு தொடர்பு கொண்டு கொஞ்சம் இந்த ரிசல்ட்டுகளை வெளியிடுறது, இப்போ நம்ம எஸ்டிடி எக்ஸாம் எழுதியிருக்கோம், இதை பற்றி வெளியிடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.